அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் அபிராமி அந்தாதி பாடல்களை பற்றி பார்க்க போகிறோம். அதில் 9, 10, 11 3 பாடல்களையும் அதோட பொருள்களையும் பற்றி பார்த்துடலாம். அனைத்தையும் வசப்படுத்துறதுக்கு 9வது பாடல், மோட்சத்தை பெற 10வது பாடல், இல்வாழ்க்கையில் இன்பம் பெறுறதுக்கு 11வது பாடலுங்க. இப்போ இந்த 3 பாடல்களையும் அதோட பொருள்களையும் பற்றி பார்க்கலாம். இந்த அபிராமி அந்தாதி பாடல்களை நம்ம தினமும் பாராயணம் செய்கிறதுனால வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகுங்க. நமக்கு மன கஷ்டத்திலேருந்து நம்ம விடுபட்டு வரலாம், மன நிம்மதி கிடைக்கும். அனைத்தும் வசமாக அபிராமி அந்தாதி பாடல். கருத்தன எந்தை தன் கண்ணன் வண்ண கனக வெற்பிர் பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முறுத்தன மூரலும் நீயும் அம்மே வந்தேன் முன் நிற்கவே. இந்த பாடலோட பொருள், தாயே அன்னையே என் தந்தையான சிவபெருமானின் நினைவில் நீங்காது நிற்பனவும் திருவழிகளில் காட்சி தருவனவும் அழகிய பொன்மலையாம் மேருமலை மேருவைப் போல பருத்தனவும் அழுத பிள்ளையான ஞானசம்பந்த பெருமானுக்கு பால் ஊட்டியதுமான திருக்கணங்களும் அவற்றின் மேல் உள்ள முத்து மாலையும் சிவந்த திருக்கரத்தில் உள்ள கரும்பும் வில்லும் மலர் அம்புகளும் மயில் இறகினால் அடிப்பாகம் போன்ற அழகிய புன்னகையும் தேவியாகிய நின் பூரண திருக்கோலமும் என் முன் நின்று காட்சியை அருளுக. இதுதான் இந்த பாடலோட பொருள். 10வது பாடலான மோட்சம் பெற நம்ம பாராயணம் செய்ய வேண்டிய அபிராமி அந்தாதி. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே. இந்த பாடலோட பொருள், இறைவியே நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் எந்த நிலையிலும் உன்னையே நினைப்பேன், உனது மலர் போன்ற பாதங்களையே வணங்குவேன். சிவபெருமானின் இடது பாகத்தில் அமர்ந்துள்ளவரே, ஈசனுக்கு அன்னையாகி பிரம்மன் உள்ளிட்ட தேவர்களை பெற்ற அன்னையே, நான் இறந்து மீண்டும் பிறக்காமல் என்னை ஆட்கொண்டு உன்னுடன் சேர்த்துக்கொள். அப்படிங்கிறதாங்க இதுக்கு அர்த்தம். இல்வாழ்க்கையில் இன்பம் பெற பாராயணம் செய்ய வேண்டிய அபிராமி அந்தாதி பாடல். இது 11வது பாடல். ஆனந்தமாய் என் அரியாய் நிறைந்த அமுதமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்த தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே. இந்த பாடலோட பொருள், நான் நினைத்திருப்பதும் தியானிப்பதும் உன்னைத்தான். உன்னுடைய மலர் போன்ற திருவடிகளை என்றும் மறவாமல் வணங்குகிறேன். எழுதப்படாத வேதங்களின் பொருளாகவும் அருளாகவும் இமயத்தில் பிறந்தவளாகவும் அழியாத பேரின்பமாகவும் இருக்கும் உன்னையே போற்றுகின்றேன். அப்படிங்கிறதாங்க இதுக்கு பொருள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.